போயிட்டேன். ஒரு 5-6 ஊர் போயிட்டேன். எல்லா ஊர்களிலும் ஒன்று கூடி பேசியிருக்காங்க. தோத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, தோக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் அதை பற்றி பரவாயில்ல. நம்ம எல்லாருமே சின்னம்மாவுக்கு தான் இந்த முறை ஓட்டு போடணும்னு ஊரில் ஒரு பாதி வீடு. இப்போ ஒரு ஊருக்குள்ளே போகிறோம், தேவமாவுடைய வீடு 500 ஓட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த 500 ஓட்டில் 250 ஓட்டு சின்னம்மாக்கு தான்றாங்க. அப்போ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆதரவு இருக்கு. இப்போ இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, கார்த்திக் நேற்று நான் சாதாரண போட்டேன், கார்த்திக்கு நம்ம அம்மா கிட்ட வந்து பேசினா சேந்தாக்கி எல்லாருக்குமேன்னு சொல்லி போட்டான். பேசின 1.5 மணி நேரத்துக்குள்ள கார்த்திக்கு போய் கூட்டணி ஆகிவிட்டார். பெரிய ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நம்ம விஜய் விஜய் விஜய்ன்றாங்க. விஜயெல்லாம் தாண்டிய ஒரு ஆக்டர் தான் நவரச நாயகன் கார்த்திக். விஜயால நடிக்க முடியாதத கார்த்திக் அப்படிப்பட்ட ஆள். அவர் 1-2 படங்கள்ல நிறைய படம் நடிச்சிருந்தாரு. அவருக்கு கார்த்திக்கும் தென் மாவட்டத்தில் ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு. இதே கார்த்திக் சின்னம்மா கூட சேர்ந்து பிரச்சாரத்துக்கு நெல்லைக்கும் நாங்குநேரிக்கும் வந்தா அது என்ன மாறி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜய் என்ன விஜயை விட கார்த்திக்கை பார்க்கறதுக்கு ஒரு அவ்வளோ கூட்டம் வரும். அவர் கார்த்திக் வந்து இன்னைக்கு சினிமாவில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கார்த்திக்குக்காக ஒரு கூட்டம் அப்படியே இருக்கு. விஜயை விட தென் மாவட்டத்தில் கார்த்திக்கு தான் கூட்டம் இருக்கு. நல்லா நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சது 2 தொகுதிங்க, நாங்குநேரி 1, நெல்லை 1. இந்த 2லையுமே ஒரு தரமான ஆட்கள் 2 பேரையும் விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அடிச்சு பிடிச்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தொகுதியெல்லாம் எப்படி தெரியல, நாங்கள் 2 தொகுதியும் கண்ணால பரிசீலனை பண்ணி பார்த்துட்டேன். நாங்குநேரியில் ஓட்டு அசால்ட்டாக வாங்கலாம், அதே மாதிரி நெல்லையிலையும் வாங்கலாம். ஏன் சொல்றேன்னா, இப்போ சூழ்நிலை தேர்தல் வந்து அறிவிச்சாச்சு. திமுகவிலையும் ஆட்களை அறிவிச்சாச்சு, அதிமுகவிலையும் அறிவிச்சாச்சு. அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த 2 தொகுதியும் நான் கண்காணிச்சு பார்த்ததுல 2 தொகுதியிலுமே சின்னம்மாவுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. வேட்பாளர் யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.